Please, good morning. சேல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பல்க் ஆர்டர்ஸ் சேல் தான் இது. ஸோ செல்லக்குட்டி சிங்கிளாக வந்து லாஸ்ட் டைம் வந்து வாங்கினீங்க. இந்த தடவை வந்து நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்காகவே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் சிங்கிள் போட்டப்பவே நிறைய பேர் 10 வேணும் 20 வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினீங்க. எனக்கு அது ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் ஒரு 2 பார்ட் ஃபுல்லாக நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பல்பு. ஓகே, சிங்கிள் பல்பு. இதில் உள்ள ஒரு நோட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து டாட்டில் எல்லாமே அதோட பேபி பல்ப்ஸ் வரக்கூடியது தான். இப்போ டியூப்ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா இது பிங்க் சஃபயர் அடுக்கு வருஷத்தில் 2 தடவை பூக்கும். ஃபுல் பிங்காக செரின்னு ஒரு வெரைட்டி இருக்குது, லவ்னு ஒரு வெரைட்டி இருக்குது, பெர்ஃபெக்ட் ஒன்று இருக்குது. செரி ரெட்டாக இருக்கும், அது மற்றதெல்லாம் கொஞ்சம் லைட் பிங்க் டார்க் பிங்க்கில் வரும். அப்படி வராது, இது நம்மளோட ஒயிட் அடுக்கு மாதிரியே தான் வரும், பட் லைட் பிங்க் கலரில் அடுக்காக இருக்கும். இதை பற்றின வீடியோஸ் நிறைய போட்டுட்டோம். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு இது தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்மளோட செல்லங்கள் நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் இம்மிடியேட்டாக ஆர்டர் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஸ்டாக் அவுட் ஆகிடும். நம்மளோட வீடியோஸ் போட்ட ஒரு ½ அன் ஹவர் அந்த மாதிரியே அதிகபட்சம் நான் சொல்கிறேன். நான் சம்டைம்ஸ் சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ நான் இது ஹோல்சேல் அப்படியே கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா 50 இருந்தால் அப்படியே 50யும் பேக் பண்ணுங்கள் சிஸ்டர், 100 இருந்தால் அப்படியே 100யும் பேக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு 4-5 இயர்ஸாக நம்ம சேல் கொடுத்துட்ருக்கதை பார்த்து நம்ம குவாலிட்டி பார்த்து நம்மக்கிட்ட எல்லாமே பல்காக வாங்கினவங்க போக இங்கே நம்ம கொடுக்குறோம். இது வரைக்கும் நம்ம ஓப்பனாக அந்த மாதிரி வந்து கொடுத்தது கிடையாது. இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷன் நடந்தது வீட்டில் தான், எனக்கு கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மற்ற விஷயங்களே இருக்கிறதுனால சரி அப்படியே கொடுத்துடலாமேன்னு சொல்லி தான் இதை ஓப்பனாக இங்கே நான் கொடுக்குறேன். மற்றபடி வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறவங்களுக்கு ஈவன் ரெயின் லில்லிஸ் கூட உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ 100, 200, 300, 500 நம்ம கேட்குறவங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கும் கேட்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இது வந்து பிங்க் சஃபயர். நீங்கள் இது சிங்கிள் பல்பு வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு சிங்கிள் பல்பு வாங்குறீங்கன்னா 250 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங், 250 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் உங்களுக்கு ஒரு சிங்கிள் பல்பாக வாங்கும்போது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதர் பல்பு. இது இப்போ இப்படி இருக்குன்னா இதுவும் ஒரு மதர் பல்ப் தான். இந்த சைஸ்லையும் வரும். ஏன்னா நம்ம அப்லோட் பண்ணி வைக்கும்போது இந்த சைஸ் அந்த சைஸ் எல்லாம் பிரிக்கிறது இல்லை. இந்த மாதிரி கூட வரும், இந்த மாதிரி கூட வரும். எல்லாத்துலேயுமே இந்த நோட்ஸ் இருக்கும். இப்போ இந்த சென்டரில் இந்த ஸ்டாக் வந்து பூத்து முடிச்சதை கட் பண்ணிட்டு தான் இதை நம்ம எடுத்துருக்குறோம். இதில் இந்த சைடில் இருந்து வரவங்கெல்லாம் படிச்சுட்டு நிறைய வந்து அவங்க வந்து வளர ஆரம்பிப்பாங்க. ஓகே, இதோட ரேட் நான் லேட்டாக சொல்கிறேன். நான் இப்போ சிங்கிள் பல்போட ப்ரைஸ் சொல்லிட்டேன். சிங்கிள் பல்போட ப்ரைஸ் பாருங்கள், கீழே இருந்து கூட எப்படி முட்டிட்டு வருது பாருங்கள். அது ப்ரைஸ் வந்து 250 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் நான் வந்து சொல்லிட்டேன். பிங்க்கில் அடுக்கு. ஓகே, பிங்க்கில் அடுக்கு நல்ல வாசம் இருக்குமான்னு கேட்டால் சூப்பராக இருக்கும். இதை எப்படி சிஸ்டர் ஊண்டி வைக்கிறது அப்படின்னு கேட்டால், இது எத்தனை நாள் கழித்து ஊண்டலான்னு கேட்டால், இந்த பல்பை நீங்கள் ஒரு 1 வீக் மட்டும் நீங்கள் கழித்து வந்து ஊண்டி வைக்கிறாருன்னு வைக்கலாம். 1 வீக் மேலே வைக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி எல்லாமே கட் பண்ணி ட்ரை பண்ணி தான் வச்சுருக்கிறேன் நான். ஸோ அதனால் இதை நீங்கள் கைக்கு கிடச்ச உடனே ஊண்டலாம். ஐயோ டைம் இல்லை சிஸ்டர், எவ்வளோ நாள் ஊனா 1 வீக்கில் வந்து ஊண்டலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொட்டி சைஸு. இதுக்கு நீங்கள் ஒரு 10 இன்ச் ஆர் 12 இன்ச் ஆர் 14 இன்ச் 10 இன்ச் அபவ் நீங்கள் எவ்வளோ நாளும் பண்ணிக்கலாம். ஏன்னா இது இப்படி வச்சுட்டோன்னா இங்கேருந்து நிறைய ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய ரவுண்டுக்கு அந்த தொட்டி ஃபுல்லாக. இப்போ இதுதான் வந்து 12 இன்ச் பாட்னா 12 இன்ச் பாட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். பூக்க ஆரம்பித்து முடிச்சு இது பண்ணோன்னா என்ன பண்ணுங்கள், பல்பை எடுத்துருங்க. அந்த ஸ்டாக்கை கட் பண்ணோன்னே இது அந்த மாதிரி எடுக்கிறது தான் இது. அந்த ஸ்டாக்கை கட் பண்ணிவிட்டு பல்பை எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு அந்த பேபி பல்ப்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக எடுத்து இப்படி குட்டியாக இருக்குது இந்த மாதிரி குதிரை எடுத்து தனித்தனியாக கூட நீங்கள் ஊண்டி வச்சுருங்க. இது ஆஃப்டர் கேர். இப்போ தொட்டி சைஸ் சொல்லியாச்சு. 10 இன்ச் அபவ் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. சிமெண்ட்டா இல்லை நான் வந்து பிளாஸ்டிக்கா என்ன அது உங்களோட விருப்பம். க்ரோ பேக்கை எதில் வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மண் கலவை, சாதாரண கார்டன் சாயில் இனஃப். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் என்ரிச் பண்ணணும், அந்த மாதிரி நல்லா வந்து ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மண்புழு உரம் நீங்கள் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் போட்டுக்கலாம். இன்னும் நான் ஊட்டச்சத்து அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, மாட்டு சாண எரு ஆட்டு சாண எரு நல்லா மச்சு போய் காய வச்சு ட்ரை பண்ண எரு நீங்கள் போடலாம். நீங்கள் அதுவும் எப்படி கொடுக்கலாம், ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்லேயே கொடுக்கலாம். மண், வெர்மி கம்போஸ்ட் இது அந்த மாதிரி கொடுக்கலாம். கெமிக்கல் உரம் எதுவும் போடலாமா சிஸ்டர்னு கேட்டால் நோ, நான் போட்டது கிடையாது. சாஃப் அப்ளை பண்ணலாமா சிஸ்டர்னு கேட்டால் தாராளமாக அப்ளை பண்ணலாம், அவ்வளோவே தான். ஸோ இதை வந்து இது பண்ணிவிட்டு இதெல்லாம் தேவையில்லாதது, பட் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணிக்கலாம், பட் பண்ணணுன்ற தேவை கிடையாது. ஓகே, சாஃபில் தெரியாமல் போட்டேனே சிஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக சொல்கிற ஆன்சர் தான் அது. ஸோ இந்த பல்ப்ஸை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஹோல்சேலுக்கும் வச்சுருக்கோம். தொட்டி சொல்லியாச்சு, மண்கலவை சொல்லியாச்சு, சீதோஷண நிலைக்கு எப்படி அதோட டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது. டேரெக்ட் சன்லைட்டில் தான் வைக்கணும். இப்போ என் வீட்டில் எங்கள் தொட்டியெல்லாம் அங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், அடினியமெல்லாம் எப்படி டேரெக்ட் சன்லைட்டில் இருக்கா. இதேமாதிரி மொட்டை மாடி இங்கே அந்த மாதிரி டேரெக்ட் சன்லைட்டில் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸ் இந்த கிழங்கு இது வகைகளை வந்து
கிழக்கு பக்கமாக நீங்கள் வச்சிங்கன்னா கிழக்கு பக்கம் இருந்து வர வெயில் வந்து காலையில் ஒரு 12 o'clock வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் வந்து மேற்கு பக்கம் இருந்து அவ்வளோ தூரம் ஒரு ஃபோர்ஸ் அந்த ஹாட்டாக அந்த இருக்கிற வெயில் வந்து வராது. ஆனால் கிழக்கு பக்கமாக வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மார்னிங் சன்லைட் மட்டும்தான் அதில் படும், கொஞ்சம் இதமாக இருக்கும். நல்லா ஒரு 12 to 4 மணி வரைக்கும் அடிக்கிற ரொம்ப இந்த வெயில் வந்து அடிக்காது. ஏன்னா இனிமேல் நம்மளுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மிதமான ஒரு வெயில் இருக்க அளவு ஒரு 35க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த டெம்பரேச்சரில் வந்து இதை வைக்கலாம். நிழலில் வைக்கக்கூடாது, உங்களுக்கு பூக்காது. நல்ல பூக்க ஆரம்பிக்கிற காலத்தில் நீங்கள் இதில் ஸ்டாக் மாதிரி இப்படி ஒன்று வரும், அதை குச்சி வச்சு நிப்பாட்டி அந்த காம்பை கட்டினீங்கன்னா தான் கீழே விழுகாது, இல்லைனா கீழே விழுந்துடும். ஓகேவா? இதுதான், இது பல்பு மூலியமாக தான் ப்ரொபகேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நம்ம. இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது சிங்கிள் பல்போட ப்ரைஸ் நான் சொன்னேன் 250 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங். அப்போ 10 பல்போட ப்ரைஸ் எவ்வளோ? 10 தான் நான் கொடுக்குறதா இருக்கேன். 10 பல்பாக வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 10 பல்போட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ற கேள்வி வந்து வரும். 10 பல்பாக நான் கொடுக்கும்போது 2500 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் போட்டால் தான் ஒரு பல்பு 250க்கு கரெக்டாக வரும். பட் நான் அப்படியே பண்ணலை. 10 பல்பாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதே வெரைட்டி 10 லைனாக வச்சு விடணும் அப்படிலாம் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்காக இது 1750 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங். 1750 1750 இந்த மாதிரி சூப்பர் மதல் பல்பு உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து நீங்கள் ஒன்று வாங்கி வச்சாலே போதும், நிறைய வரும். 10 வாங்கணும், 20 வாங்கணும், இல்லை நான் ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 20 வேணும், 30 வேணும்னா அவங்களும் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் ஸ்பெஷல் ப்ரைஸ் உங்களுக்கு இதிலேருந்து கிடைக்கும். ஸோ நம்ம கொடுக்க போகிறது சிங்கிள் பல்பு கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா சிங்கிள் நம்ம கொடுத்து முடிச்சாச்சு, பல்காக தான் கொடுக்க போகிறோம். 10 பல்பு அப்படியே நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா 1750 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங். ஒரு பல்போட ப்ரைஸ் வெறும் 175 ரூபா தான் வரும். இதில் 50 ரூபாய் எனக்கு போயிடும். 125 ரூபா தான் ஒரு பல்போட ப்ரைஸே. இது கூட நீங்கள் ரெயின்டிலி சேர்த்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண மாட்டோம். இதில் இருக்க ஷிப்பிங் தான் ஆட் ஆகி வரும். இது வந்து நான் சிங்கிளுக்கு சொன்னது. 10 பல்பாக வாங்கும்போது 1750 வரப்போ உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு 125 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும், இல்லை 150 ருபீஸ் தான் வரும். 10 கொடுக்கும்போது எல்லாத்துக்குமா ஷிப்பிங் போடுவாங்கன்னு நினைப்பீங்க. வெயிட்டுக்கு தான் ஷிப்பிங். அந்த பாக்ஸ் அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க ஸ்கொயர் மீட்டர் அளந்துட்டு ஷிப்பிங் போடுறாங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட ரெஃபரன்ஸ் வேணும்னா நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் பாருங்கள், இல்லை வாட்ஸ்அப் நம்பர் 8973385884 89733884 இந்த நம்பருக்கு 8973385884 8973385884 இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பேர் ஊர் சொல்லிட்டு பிங்க் அடுக்கு சம்மிங்கின்னு சொன்னீங்கன்னா கலர் ரெஃபரன்ஸ் தருவேன், உங்களுக்கு இதை நான் அனுப்பிச்சி விட்ருவேன். ஸோ 10 எடுத்தால் கூட ஒரு 20 பேர் தான் எடுக்க முடியும், அவ்வளோதான் இங்கே இருக்குது. ஹாப்பி கார்டனிங். மற்ற ரெயின்டிலி சேல் இருக்கான்னு கேட்டால் எஸ், வாட்ஸ்அப்பில் சேல் போயிட்டுருக்குது. ஹாப்பி கார்டனிங். அடினியம் சேல் கேட்குறீங்க, அடினியம் சேல் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்.